ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக்ஸ்ட் புக் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து சங்க இலக்கியம் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து சங்க இலக்கியம் பற்றி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்தும் ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து நம்ம இதில் பார்ப்போம். முக்கியமான ஃபேக்ட்ஸ்லாம் பார்ப்போம். லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஒரு நோட்ஸ், ஒரு கிளாஸ் மாதிரி இதை நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சங்க இலக்கியம் பொறுத்த வரைக்கும் சங்கம் யார் வச்சிருப்பாங்கன்னா பாண்டிய மன்னர்கள் தான் வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சங்கம் வைக்கிறாங்க. அந்த சங்கம் வழியாக தமிழ் நூட்களை வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் வந்து 3 சங்கங்கள் நடந்திருக்கு. இதை பற்றின முதல் குறிப்பு வந்து இறையனார் கலைவேல் உரை வந்து எடுத்துரைக்கப்படுகிறது அப்படின்னு வரலாறு சொல்லுது. சரிங்களா? இப்போ இந்த 3 சங்கங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கங்கள் வந்து எங்கே நடைபெற்றது. முதல் சங்கம் வந்து தென்மதுரை, இடைச்சங்கம் வந்து கபாடபுரம், கடைச்சங்கம் வந்து உத்திரமதுரை. ஸோ இந்த 3 இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எத்தனை புலவர்கள் இதில் பாடினாங்க, எத்தனை ஆண்டுகள் இந்த சங்கம் வந்து நடைபெற்றது, அதை பற்றின கண்டென்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா 549 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இதில் வந்து 59 புலவர்கள் பாடியிருப்பாங்க. இதில் வந்து 49 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இந்த அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நூல்கள் மூதுரை, முதுநாரை, முதுகுருகு இதெல்லாம் வந்து முதல் சங்கத்தில் வந்து ஏற்றப்பட்டிருக்கும். அது மாதிரி வந்து இரண்டாவதுல என்ன, மூன்றாவது சங்கங்கள் பாருங்க. கடைச்சங்கத்தில் உங்களுக்கு வந்து ஐங்குறுநூறு, குறுந்தொகை இதெல்லாமே வந்து ஏற்றப்படுது. காலம் பாருங்கள், இத்தனை வருஷம் அது வந்து நடைபெற்றது. அது இத்தனை ஆண்டுகள் வந்து இந்த 3 சங்கங்களும் வந்து நடைபெற்றது தான் இதில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இலக்கண நூல் முதல்ல அகத்தியம் தான் இலக்கண நூலாக இங்கே வந்து பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அது எந்த சங்கத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்படுதுன்னா இடைச்சங்கம், அதாவது 2வது சங்கம் இடைச்சங்கம் கபாடபுரம். அதில் தான் வந்து தொல்காப்பியம் முதல்ல வருது. அதுக்கப்புறம் வந்து அகைன் இதில் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் தான் இலக்கண நூலாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கான இது. அதுக்கப்புறம் 4வது தமிழ் சங்கம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பாண்டித்துரை தேவர் தோற்றுவித்தார் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து சங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான ஓவர்வியூ. இதுக்கப்புறம் தான் நம்ம சங்க இலக்கியங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வந்து சங்கம் வைத்து அவங்க என்னென்ன இலக்கியங்கள் வந்து ஏற்றினாங்களோ அது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்களாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து எந்த ஒரு வரலாற்றுக்கும் 2 விதமான சான்றுகள் இருக்கும். ஒன்று வந்து இலக்கிய சான்றுகள், அதாவது லிட்ரரி சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ், அதாவது வந்து கல்வெட்டு சான்றுகள். ஸோ முதல்ல லிட்ரரி சான்றுகள் பார்த்தீங்கன்னா, புறநானூரில் வந்து சங்கம் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, கலித்தொகையில் என்ன கொடுத்துருக்காங்க, சிறுபான்ற்று என்ன கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா ஏன் ரொம்ப முக்கியம்னா, இதெல்லாமே சிறப்பான வரிகள். அதாவது சங்கம் குறித்து அவங்க வந்து எந்தெந்த இலக்கியங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம் ஹாலில் வந்து கேட்கலாம். நீங்கள் பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஓகே சங்க தமிழ் மாலை 30 அப்படின்னு வந்து யார் பாடினாங்க, எதில் பாடினாங்க அப்படின்றது உங்களுக்கு கேட்கலாம். இப்போ பாருங்கள், சங்க தமிழ் 3 ஔவையார் பாடியது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து கணபதி துதி அப்படின்ற ஒரு பாடலில் வந்து கடைசி வரியாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து சங்கம் இருந்ததுக்கான ஒரு அத்தாட்சி, அதாவது இலக்கியபூர்வமான ஒரு சாட்சிகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம். ஸோ இந்த வரிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டு சான்று. ஸோ சொன்ன மாதிரி ஒன்று வந்து லிட்டரரி சோர்சஸ், அது முடிஞ்சிருச்சு. 2வது வந்து கல்வெட்டு சான்றுகள் பார்த்தீங்கன்னா தாலமி, பிளனி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நூல்களில் வந்து சங்கத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சங்கங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈழநாட்டு, அதாவது இலங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவம்சம் அவங்களுடைய இலக்கியத்திலையும், ராஜரத்னகிரி அப்படின்ற இலக்கியத்திலையுமே வந்து சங்கம் இருந்ததை பற்றின தகவல்கள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பெரிப்ளஸ் அந்த நூலிலையுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து சங்கம் வந்து எதெல்லாம் வந்து நூல்களில் வந்து கொடுத்துருக்கு அதை பற்றின டேட்டா வந்து எதுலலாம் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த நூல்கள்லாம் சொல்லணும். எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த எம்சிக்யூ மாதிரி கொடுத்துட்டு இவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த நூலில் மகாவம்சத்தில் வந்து கொடுத்துருக்கு, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எது நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வால்மீகியோட ராமாயணத்துலையும் பாரதத்துலேயும் கூட உங்களுக்கு வந்து சங்க இலக்கியம் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் செப்பேடுகள், சின்னமன்னூர் செப்பேடுகளில் உங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு வரி வருது. சரிங்களா? மகாபாரதம் தமிழ் படுத்ததும் மதுராபுரி சங்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கல்வெட்டு சான்று. ஸோ 2 விதமான சான்றுகள் சொல்லியிருந்தோம். அதில் முதல்ல நம்ம வந்து லிட்ரரி சோர்சஸ் என்னென்னு பார்த்தோம். நம்ம இதெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகள். இதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து கல்வெட்டு சான்றுகள். ஸோ இது 2 சான்றுகளுமே தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கம்னு ஒன்று இருந்துச்சு, சங்கம்ன்ற ஒன்று வச்சு தமிழ் வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு சான்றுகள் வச்சு தான் நம்மளுக்கு வந்து சங்க இலக்கிய நூல்கள் வந்து அதை மையமாக வச்சு தான் நம்மளுக்கு வந்து சொல்லப்படுது. அப்புறம் வந்து சிறப்பியல்கள். ஸோ சங்க இலக்கியத்தில் என்னென்னலாம் சிறப்பு பார்த்தீங்கன்னா, அகமும் புறமும் இலக்கியங்களில் உட்பிரிவு. ஸோ ரெண்டு பிரிவு இருக்குது, அகம் புறம். ஸோ அகம் சார்ந்த நூல்கள் இருக்குது, புறம் சார்ந்த நூல்கள் இருக்குது. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து 5 நூல்கள் வந்து அகம் சார்ந்த நூல்கள், அகத்திணை பற்றியவை. 2 வந்து புறத்திணை பற்றியவை. அகமும் புறமும் 1 இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன வந்து பின்னாடி செஷனில் பார்ப்போம். ஸோ
எட்டு தொகை நூல்கள் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ 10 பாட்டு பொறுத்த வரைக்கும் ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. மொத்தம் 5 இருக்கும் ஆற்றுப்படை நூல்கள் 5. அதுக்கப்புறம் வந்து ஸோ முல்லை, குறிஞ்சி, பட்டினப்பாலை. ஸோ இது எல்லாமே படிக்கும் போதே உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த நூல். ஏன்னா உங்களுக்கு அன்பின் அகந்திணைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம் இதெல்லாம் வந்து 5 திணைகளுக்குள்ள வருது இல்லை, அன்பின் 5 திணைகள் தானே. ஸோ இதெல்லாம் வந்து முல்லை அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வந்து என்னன்னா ஓகே இதெல்லாம் அகம் சார்ந்த நூல். ஸோ 3 வந்து அகம் சார்ந்தவை. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மதுரை, காஞ்சி வந்து புறம் சார்ந்தது, ஒரே ஒரு புறம். சரிங்களா. நெடுநெல்வாடை வந்து அகமும் புறமும் சார்ந்தவை. ஸோ ரெண்டுமே. ஸோ அது வந்து புறம் தனியாக வந்து பிரிக்க முடியாது, அகம் தனியாக இல்லை, இரண்டுமே கலந்து இருக்கிறதுனால அது வந்து அகமும் புறமும் சார்ந்தது. ஸோ இது வந்து இதுதான். ஸோ இது ரெண்டுமே தான் 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் தான் சங்க இலக்கியங்கள். அதாவது 17 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சங்க இலக்கியம். ஸோ பேசிக்காக சங்க இலக்கியம் உங்கள் மைண்டில் வந்தவொடனே உங்களுக்கு வந்து இது 2 பிரிவும் வரணும். 2 பிரிவும் வந்த பிறகு 2துலேயும் வந்து எதெல்லாம் வந்து அகத்திணை சார்ந்தது, இதெல்லாம் வந்து புறம் சார்ந்தவை அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பேசிக்காக இதுதான். லைக் இயற்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க, பகுத்தறிவுக்கு புறம்பான விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து சங்ககால புலவர் ஓர் இனத்தவர் அல்லர், ஓர் இடத்தவர் அல்லர், ஒரு காலத்தவரும் அல்லர். ஸோ சங்க இலக்கிய நூல்கள் இல்லை சங்க இலக்கிய பாடல்கள்ன்றது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளால் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற கருத்து கிடையாது. அது வந்து ஒரே காலகட்டத்தில், இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் வரைக்கும் தான் பாடப்பட்டிருக்கு அப்படியும் கிடையாது. வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்குது. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மனிதர்களால் புலவர்களால் எழுதப்பட்டது. வெவ்வேறு ஆண் பெண் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாருங்கள், பெண் பார்ப்புலவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ பெண் பார்ப்புலவர்களும் நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து ஆண் தான் எழுதணும், பெண் தான் எழுதணும் அப்படின்ற பிரிவுலாம் கிடையாமல் எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்போ எதை பொறுத்து அவங்க வந்து பிரிக்கிறாங்கன்னா நிறைய கருத்துக்கள் வந்து அகம் சார்ந்த நூல்களை அப்படி பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடி வரையறை வச்சு ஓகே இந்த அடி வரையறைலாம் வந்து இந்த ஒரு தொகை நூலை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து லைக் அது வந்து பகுத்து வைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று, புலவர்கள் மட்டுமின்றி மன்னர்களும் கவிதை பாடியுள்ளனர். ஸோ புலவர்கள் மட்டும் இல்லாமல் மன்னர்களும் கவிதை பாடியிருக்காங்க. அதுவும் வந்து நம்மளுடைய தொகை நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுதான் இதில் முக்கியம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற கருத்துக்கள்லாம் நம்ம சங்க இலக்கியத்திலே பார்க்குறோம். அப்புறம் வந்து நீதி கருத்துக்கள் பார்க்குறோம். ஸோ பாருங்களேன், இதெல்லாம் வந்து சிறப்பியல்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஓவர்வியூ தான். சங்க இலக்கியம் பற்றி உங்களுக்கு சொல்லும் போது சங்க இலக்கியம்னா என்ன, எந்த காலகட்டத்தில் லைக் இயற்றப்பட்டது, அது வந்து அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னென்ன சான்றுகள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றது தான் இந்த ஸ்லைடில் வரிசையாக பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேஜராக வந்து கிளாஸ்க்குள்ளேயே போக போகிறோம். 8 தொகை நூல்கள். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடல் ஏன் முக்கியம்னா, இந்த பாடல் உங்களுக்கு மனப்படமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து 8 தொகை நூல்கள் என்னன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல, நீங்கள் உடனே எழுதிடுவீங்க. ஸோ முதல்ல நற்றிணை, அப்புறம் வந்து குறுந்தொகை, அப்புறம் ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகம் அகநானூறு, புறநானூறு, இத்திரத்த 8 தொகை. இதெல்லாம் தான் 8 தொகைன்னு சொல்கிறாங்க. இந்த பழம்பாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப படிக்க ரொம்ப கஷ்டமான பாடலாம் இல்லை. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணலன்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸாமில் வந்து கேட்கலாம். இப்போ வந்து பரிபாடல், ஓங்கு பரிபாடலுக்கு பதிலாக ஓங்கு அப்படின்ற அடைமொழி கொண்டு கொடுக்கப்பட்ட 8 தொகை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த பாடல் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஓகே ஓங்குனா ஓங்கு பரிபாடல். இப்போ கற்றறிந்தார் ஏத்தும் அப்படின்னா என்ன, கற்றறிந்தார் ஏத்தும் களி தான் கலித்தொகை தான் சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இந்த ஒரு வாட்டி இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அகம் சார்ந்தது சொல்கிறாங்க. ஸோ நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இது 5மே வந்து அகப்பொருள் பற்றவை. அதை வந்து அகப்பொருள் சார்ந்த விஷயங்களை வந்து இந்த தொகை நூல்களை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அதில் வந்து அகப்பொருள் பற்றியவை இதெல்லாமே. அதுக்கப்புறம் புறம் சார்ந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, பதிற்றுப்பத்து, இது 2ம் வந்து புறம் சார்ந்தவை. ஸோ புறநானூறு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அறம் சார்ந்து வீரம் சார்ந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. பதிற்றுப்பத்தில் வந்து சேர மன்னர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து புறம் சார்ந்து. பரிபாடல் அப்படின்ற தொகை நூல் வந்து அகமும் புறமும். நம்ம வந்து 10 பாட்டில் வந்து நெடுநல்வாடை பற்றி பேசணும்ல, அதில் வந்து அது வந்து அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பரிபாடலும் வந்து அகமும் புறமும் சார்ந்தது. சரிங்களா. இதான் 8 தொகை நூல் பற்றின விஷயம். இதில் வந்து நம்ம நற்றிணை அப்படின்னு பார்க்கும்போது, நற்றிணை பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 பாடல், அதாவது 401. எப்படின்னா லைக் அந்த கடவுள் வாழ்த்து பாடலோட சேர்த்து 401 பாடல்கள் இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து இந்நூலுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஸோ பொதுவாகவே வந்து கடவுள் வாழ்த்து பாடல் மோஸ்ட்லி இவர் தான் பாடியிருப்பார். ஒரு எக்ஸப்ஷனும் இருக்குது, அதை நான் வந்து இந்த செஷனில் சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து எத்தனை புலவர்கள் பாடினாங்க அப்படின்ற டேட்டா, இதை வந்து தொகுத்தது யார், தொகுப்பித்தவன் யார், இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் யாருன்னு தெரியலை, ஆனால் தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. ஸோ இது ரொம்ப முக்கியமான டேட்டா, உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்கலாம். ஸோ இதுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கோம். அந்த டேபிளில் உங்களுக்கு வந்து எல்லாமே புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் பேசிக்காக நீங்கள் வந்து 8 தொகை நூல்கள் படிக்கும்போது நீங்கள் எதெல்லாம் பார்க்கணுன்னா, எத்தனை பாடல்கள், அந்த பாடல்கள் வந்து எந்த பாவகையை சேர்ந்தது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை புலவர்கள் அதில் பாடியிருக்காங்க, அப்புறம் எத்தனை இந்த மாதிரி வந்து யார் வந்து தொகுத்தார், யார் வந்து தொகுப்பித்தவர், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சில சமயத்தில் உங்களுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம்னா, யார் அதுக்கு வந்து முதல்ல உரை எழுதுனா, யார் அதை வந்து முதல்ல பதிப்பிச்சா, அதெல்லாம் அந்த டேட்டாவும் தேவை. ஸோ எல்லாமே இதில் பார்க்கலாம். பட் நீங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து நீங்கள் வந்து 8 தொகை எடுக்கிறீங்கன்னா நோட்ஸ் எழுதும் போதும் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். சரிங்களா? பாருங்கள், இதுலேயே வந்துருச்சு பாருங்கள். உரை எழுதியவர் யார் முதல்லன்னு பார்த்தீங்கன்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்கள். ஸோ இவர் தான் வந்து முதல்ல உரை எழுதினார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நற்றிணை யார் முதல்ல உரை எழுதினார்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து நல் என்ற அடைமொழி கொண்ட நூல் வந்து இதுதான். நல் கூட்டல் திணை தான் நற்றிணை என்று புணருது. அதனால் வந்து நல் அப்படின்ற அடைமொழி கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? பாருங்கள், நம்ம முன்னாடி சிறப்பியல்களில் படிச்சொல்ல, லைக் மன்னர்களும் கவிதை எழுதுவாங்க அப்படின்றதும் அதே தான். மன்னர்கள் எழுந்த 2 பாடல் பார்த்தீங்கன்னா தொகுப்பித்த மன்னன் பாடல்களையும் தன்னுள் பெற்றுள்ளது. இந்த 2 பாடல்களும் வந்து மன்னன் எழுதியது, அதுவும் வந்து அதில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அது ஒரு சிறப்பான விஷயம். அப்புறம் வந்து லைக் இதோட அடியல்லைகள் பார்த்தீங்கன்னா 9 to 12 இதுதான் அடியல்லை. எப்போவுமே பாருங்களேன், இப்போ 9 to 12 தான் நற்றிணைனா எல்லா பாடல்களும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. விதிவிலக்கும் இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி விதிவிலக்குகள்னா 2 பாடல்கள் இருக்குது. 110வது பாடல், 379வது பாடல். இது ரெண்டுமே வந்து இந்த அடிவரையறை தாண்டி தான் போகுது. இதுலேயும் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, 110வது பாடல் வந்து உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக்லேயே 11th தான் நினைக்கிறேன். 11th புக்கில் உங்களுக்கு வந்து நற்றிணை பாடல் வந்து கொடுத்துருக்கு. நம்ம ஸ்கூலில் கொடுத்துருக்க ஒரே நற்றிணை பாடல் அதுதான். லைக் ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்ட், லைக் ஒரு சாப்டர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 110வது கொடுத்துருக்காங்க. அது வந்து அடிவரையறையை ஃபாலோ பண்ணலை. சரிங்களா? அப்புறம் வந்து இதில் வந்து எந்த திணை சார்ந்த பாடல்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை. ஸோ அகம் சார்ந்த நூல் அப்படின்னு இருக்கும் போதே அது வந்து திணையை பகுக்கணும். அதை வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதை பற்றின பாடல்கள் இருக்கிறதுனால தான் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அகம் சார்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நற்றினை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சித்திலேருந்து அதிகமான பாடல்கள் மிகுதியாக இருக்குது. ஸோ எத்தனை பாடல்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், 131. ஸோ இது எத்தனை பாடல், இது எத்தனை பாடல்? ஃபஸ்ட்டு குறிஞ்சி, அப்புறம் பாலை, அப்புறம் நெய்தல் திணை, அப்புறம் மருதம், கடைசியாக வந்து முல்லை. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். இந்த ஆர்டர்லாம் வந்து பாடல்கள் இருக்குது அதில். ஸோ இது வந்து ஒரு உங்களுடைய ஐடியாக்காக தான். இப்போ வந்து அவங்க கேட்கலாம், நற்றிணையில் வந்து எந்த திணை சார்ந்த பாடல்கள் வந்து அதிகமாக இடம் பெற்றிருக்கு அப்படின்னு நான் குறிஞ்சி. அதே மாதிரி வந்து எது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா முல்லை. பொதுவாக வந்து எத்தனை அப்படின்னு கேட்கறது இல்லை இப்போலாம் டிஎன்பிசியில். ஆனால் வந்து இந்த மாதிரி அனாலிட்டிக்கலாக கேட்கலாம், எது ரொம்ப அதிகமாக இருக்குது, எது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதுக்கு வந்து புலவர்களின் பெயர் தெரியாத பாடல்கள் வந்து 51 பாடல்கள் வந்து புலவர்களின் பெயர் தெரியல. அதுக்கப்புறம் பாருங்களேன், இதெல்லாம் அப்போ இருந்த நம்பிக்கைகள். காதலர் வரவை பள்ளி கூறுவதாக உள்ள நிமித்தமும். ஸோ பள்ளி நிமித்தம், அதாவது வந்து இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சங்க காலத்திலேயே வந்து நிமித்தங்கள் பார்க்குற பழக்கமும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து காதலர் வரும் வரை காதலி சுவரில் கோடிட்டு எண்ணும் பழக்கம். ஸோ அது வந்து இன்னும் வரலை அப்படின்றது வந்து கணக்கை வந்து இன்னைக்கு வரலை நாளைக்கு வரலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோடு போட்டு என்ற பழக்கம் வந்து சங்க காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, எத்தனை காலமாக அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு வந்து கடத்தப்பட்டு வந்திருக்குன்னு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நற்றினை பற்றி. அதில் ஒரு சில முக்கியமான வரிகள். ஸோ இது ரொம்ப முக்கியமான வரி. நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றமையா நன்னயந்தருளி. ஸோ வந்து நீர் வந்து எப்படி வந்து ஒரு உலக வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தலைவி வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு தலைவனுடைய அன்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த இது. ஸோ நற்றினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நிறைய அகம் சார்ந்த வரிகள் இருக்கும். அதில் இது ஒரு அழகான வரி. ஸோ நீர் வந்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து தலைவிக்கு வந்து தலைவன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுது. அப்புறம் வந்து இது பாருங்கள், இது வந்து விருந்தோம்பல் சார்ந்து. இது நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்குது இந்த மாதிரி ஒரு வரி. என்ன சொல்கிறாங்கன்னா, இரவில் விருந்தினர் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து உணவளிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லுது. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கு முல்லை சான்ற கற்பின் மெல்லியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இரவாக இருந்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கணும் அப்படின்றத விருந்தோம்பலை வந்து எந்த ஒரு பாடல் வந்து சொல்லுது அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நற்றினை நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும். சரிங்களா? அப்புறம் வந்து
நட்பை பற்றி இங்கே பாருங்க, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே படித்து பார்த்தீங்கன்னா அது நஞ்சு அப்படின்னு தெரிஞ்சா கூட பாருங்க, இது வந்து குரல், இந்த குரலில் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பெயக்கண்டும் நஞ்சுண்ட நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே குரலுடைய அர்த்தம் வந்து முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நற்றிணையிலேருந்து தான் எடுக்கப்பட்ட வரி, அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இது ஒரு வந்து காதல் சார்ந்த வரி. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் பிறப்பு பிரிதாகுவது ஆயின் மறக்குவேன் சொல் என் காதலன் எனவே அப்படின்னு. ஸோ நான் வந்து சாவறதுக்கு வந்து, அதாவது இறந்து போகிறதுக்கு நான் வந்து எனக்கு அஞ்சவில்லை, அது எனக்கு கஷ்டம் கிடையாது, இல்லை எனக்கு அது பயமும் கிடையாது. ஆனால் இறந்து ஒரு மறுபிறவின்னு ஒன்று வருதுங்களே, அதில் நீங்கள் தான் என் காதலன் அப்படின்றத நான் மறந்துடுவேணும் அப்படின்ற ஒரு துயர் தான் எனக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பாடல் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து நற்றிணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சில வரிகள் ஏன் இங்கே கொடுத்துருக்குன்னா, இது வந்து அவங்க கேள்விகள் கேட்கலாம். ஸோ இந்த வரிகள்லாம் கொடுத்து இது வந்து எந்த பாடல் எந்த தொகை நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நற்றிணை எழுதணும். சரிங்களா? ஸோ முதல் பாடல் முடிஞ்சிருச்சு. ஸோ நற்றிணைக்கு அப்புறம் குறுந்தொகை. ஸோ குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் முதல் பாயிண்ட் என்ன, 4லேருந்து 8 அடி. ஸோ அதுலேயும் வந்து விதிவிலக்கு இருக்குது. இந்த பாடலும் 9 அடிகளை பெற்றுள்ளன. ஸோ பேரெல்லை என்ன வருதுன்னா 9 அடிகளாக இருக்குது. ஸோ இது 2 விதிவிலக்கு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, முதல்ல 8 தொகை நூலில் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து குறுந்தொகை தான். ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 தொகை நூலில் எதெல்லாம் வந்து முதல்ல தொகுக்கப்பட்ட தொகை நூல் எதுன்னு கேட்டால் குறுந்தொகை. அப்படி தான் இந்த இதுலேயும் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ 402 பாடல்கள் ஒரு கடல் வாழ்த்து பாடலோட, அதையும் வந்து நற்றிணை சொன்ன மாதிரி பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள், குறிஞ்சி திணை பாடல்கள் தான் அதிகம். எத்தனை பார்த்தீங்கன்னா 145 பாடல்கள் குறிஞ்சி திணை. அப்படியே அந்த டிக்ரீசிங் ஆர்டரில் அப்படியே போது பாருங்கள். ஸோ இதுலேயும் கேட்காம நற்றினையும் நம்ம பார்த்ததுலையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒற்றுமை என்னென்னா, குறிஞ்சி திணையில் தான் அதிகமான பாடல்கள், முல்லை திணையில் தான் வந்து கம்மியான பாடல்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸோ இது யார் தொகுத்தாங்க, தொகுப்புத்த பேர் வந்து தொகுப்புத்தோன் பேர் வந்து ஆக்சுவலாக வந்து தெரியல. லைக் அவங்க வந்து வரலாற்று சான்று ரொம்ப ஆதாரபூர்வமாக இல்லை, ஆனால் இவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போதைக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து இந்த கேள்வி வந்து ஜென்ரலாக வந்து மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்க கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து தெரியவில்லை அப்படின்றது, இல்லை யாருன்னு தெரியல அப்படின்ற ஆன்சர் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து எத்தனை புலவர்கள் பாடினார்கள். இப்போ இதில் வந்து 10 பாடல்கள் வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அப்புறம் வந்து ஓமையால் அந்த பாடல்கள் உள்ள ஓமைகள் இருக்கும்ல, அந்த ஓமையால் வந்து பெயர் பெற்றவர் எத்தனை பேர் அப்படின்றத வந்து இதில் நம்ம பார்க்கலாம். அது வந்து 18 பேர் அந்த மாதிரி பேர். அப்புறம் வந்து இத்தனை புலவர்களுக்குள்ள 11 பேர் வந்து பெண்பார் புலவர்கள். அப்புறம் அந்த காலத்தில் வந்து பெண்பார் புலவர்களுக்கான இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இதை வந்து முதல்ல வந்து யாரை வந்து பதிப்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரி பெருமாள் அரங்கனார் வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பாருங்க 1915 பதிப்பிச்சிருக்காரு. ஆனால் எந்த மாதிரி பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை பெயரால் பாடல்களை வரிசைப்படுத்தி உள்ளார். சரிங்களா? அதாவது லைக் எந்தெந்த திணை அந்த மாதிரி திணை வகைப்படுத்தி அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே வந்து 1937 உவேசி அவர்கள் எழுதி பண்ணியிருக்காங்கன்னா கூற்று வகையால். இப்போ கூற்றுனா யார் சொன்னது, தலைவன் கூற்று, தலைவி கூற்று, செவிலி கூற்று, நற்றாய் கூற்று, அந்த மாதிரி வந்து கூற்று வகையாக சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உவேசாவோட பதிப்பிச்ச ஒரு உரை வந்து அப்படி சொல்லுது. அதே வந்து இவர் பதிப்பிச்சது வந்து திணை வகையாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஜென்ரலாக ஸ்கூல் புக்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மேபி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸில் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் பேஸில் வந்து அவங்க இந்த மாதிரி கேட்கலாம், எது வந்து கூற்று வகையாக எது வந்து திணை வகையாக பண்ணது அப்படின்றதுக்காக. சரிங்களா? அப்புறம் வந்து ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப ஃபேமஸான லைன் தான், இப்போ திரைப்பட பாடலாக கூட வந்திருக்கு. ஸோ இந்த லைன் வந்து நம்ம குறுந்தொகையிலேருந்து எடுக்கப்பட்டது தான். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. அதாவது என் தாயும் உன் தாயும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நான் என் தந்தை உன் தந்தை யாருன்னு எனக்கு தெரியாது, நீயும் நானும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்லாம் தெரியல. ஆனால் நம்மளுக்குள்ள அன்புன்றது எப்படி ஏற்படுதுன்னா, ஒரு செம்புல பெயல் நீர் போல், அதாவது
செம்மண், புலம்னா நிலம், செம்மையான மண், அதாவது செம்மையான நிலம், செம்மண் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து ஒரு பெயல் நீர் அப்படின்றது வந்து மழை. ஸோ எப்படி வந்து ஒரு மழை வந்து ஒரு செம்மண்ணில் கலந்து அது திரும்பி பிரிக்க முடியாத மாறிடுதோ, அந்த மாதிரி நம்மளுடைய அன்பு வந்து கலந்துருச்சு. நம்மளுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. உன் தாய், என் தாய், என் தந்தை, உன் தந்தை, நீ யாருன்னு கூட எனக்கு பெருசாக தெரியாது. நம்ம எப்படி நம்ம எப்படி ஒன்றா நம்ம மீட் பண்ண கூட எனக்கு சரியாக புரியல. ஆனால் நமக்குள்ள காதல் எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, ஒரு செம்மண்ணில் வந்து மழை பெஞ்சா எப்படி அது வந்து இன்செப்பரபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது பிரிக்க முடியாத ஒரு தன்மையாக மாறுதோ அந்த மாதிரி நம்ம காதல் வந்து இணைஞ்சிருச்சு அப்படின்ற வரிகள் தான் இது. ஸோ இது ரொம்ப முக்கியமான வரி. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன முக்கியமான வரிகள் பார்த்தீங்கன்னா, வினையே ஆடவருக்கு உயிர். ஸோ தொழில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பண்டமாற்றை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாலோடு வந்து கூழோடு பெயரும் ஆடுடை இடைமகன். ஸோ வந்து இடைமகன் என்ன பண்ணுறாருன்னா, பால் கொண்டு வர்றாரு, கொண்டு கொடுத்துட்டு கூழ் வந்து அதுக்கு வந்து கைமாற கொண்டு போயிடுறாரு. ஸோ இது போல் வந்து அதே மாதிரி வந்து உப்பை மாறி வெண்ணெல் தெரிய. ஸோ உப்பை கொண்டு வந்துட்டு நெல்லா மாற்றின கதையெல்லாம் வந்து இந்த பாடல் வழியை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம நற்றிணையிலே வந்து ஒரு சில வரிகள் பார்த்தோம். அதே மாதிரி வந்து குறுந்தொகையில் என்ன வரிகள் என்ன சொல்லுதுன்னா, வினை, அதாவது ஒரு தொழில் எப்படி எவ்வளோ முக்கியம், பண்டமாற்று முறைகள் வந்து எப்படி இருந்திருக்கு, அதை பற்றி வந்து இந்த வரிகள்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஐங்குறுநூறு. ஸோ ஐங்குறுநூறு பொறுத்த வரைக்கும் ஸோ பாருங்கள், கடவுள் வாழ்த்து பாடல் வந்து சிவபெருமானை பற்றியதான் இவர் தான் பாடியிருக்காரு. ஸோ வரிசையாக நம்ம பார்த்த மூணுத்துலேயும் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. இதோட அடியல்லை பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6. சரிங்களா? ஸோ பாவகை ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன ரெண்டுமே வந்து அதுவுமே ஆசிரியப்பால் தான் ஏற்றப்பட்டிருக்கும். இதில் மொத்தம் வந்து 5 திணைகளுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 5 பேர் பாடியிருக்காங்க. இந்த 5 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், இந்த 5 பேரை பற்றி எப்படின்னா ஒரு பாடல் இருக்குது. நம்ம முன்னாடி வந்து நற்றினை நல்ல குறுந்தொகை ஒரு பாடல் பார்த்தோம்னா, அதே மாதிரி வந்து இந்த 5 புலவர்கள் யார் அப்படின்றதுக்கும் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் படித்து பார்த்தீங்கன்னா, மருதம் ஓரம் போகி. ஸோ மருதம் சார்ந்த திணை பாடல்களை வந்து யார் பாடினா, ஓரம் போகினார் பாடினார். நெய்தல் அம்முவனார் பாடினார் நெய்தல் திணை. குறிஞ்சி கபிலர் பாடினார். பாலை ஓதலாந்தையார் பாடினார். முல்லை பேயனார் பாடினார். ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் பாடின 100 பாடல்கள் தான் ஐங்குறுநூறு அப்படின்றத வந்து இந்த செய்யுள் வழியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இதை வந்து தொகுத்தவர் யாருன்னு பாருங்கள். தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சை மாந்தரும் சேரல் இரும்புரை. ஸோ இதில் நிறைய இருக்குது, நிறைய தொகுப்பித்தவர் நிறைய இருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். லாஸ்ட்டாக ஒரு டேபிள் காலம் போட்டிருக்கோம். அந்த டேபிள் காலம் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஓகே, இது வந்து இவர் வந்து தொகுத்தார், இது வந்து இவங்களால் வந்து தொகுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் படிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தோம்ல. இப்போ ஓரம் போகியார். இப்போ இதில் வந்து வெறும் 5 புலவர்கள் தான். அதனால் வந்து அவங்கள பற்றியும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்தெந்த மன்னர்கள் காலத்தில் வந்து இருந்திருக்காரு, மன்னர்கள் பற்றி இவர் வந்து எழுதியிருக்காரு இல்லை பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சேரமான் எழினி, சோழன், கடுமான் கிள்ளி, பாண்டியன் என முடிமன்னர் மூவரையுமே அவர் வந்து பாடியிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மற்ற மன்னர்கள் பற்றியும் பாடியிருக்காரு. அப்புறம் வந்து 4 ஊர்களை பற்றி பாடியிருக்காரு. இந்த 4 ஊர்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. தேனூர், ஆமூர், இருப்பை, கடார் அப்படின்ற ஊர்களை பற்றி பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன நதிகள், காவிரி, வையை ஆகிய நதிகள் பற்றியும் அவர் பாடியிருக்காரு. ஸோ இது ஏன் முக்கியம்னா, உங்களுக்கு வந்து இப்போ நூல்கள் பற்றி கேட்டுறாங்க. நூல்களில் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னா ஆசிரியர்கள் பற்றி தான் கேட்க முடியும். ஆசிரியர்கள்லேயும் வந்து ஒரு சில டேட்டா வந்து உங்களுக்கு வந்து எதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, யார் வந்து யாரை பற்றி பாடினா, இப்போ வந்து யார் வந்து 3 மன்னர்களையும் பற்றி பாடிய ஒரு 8 தொகை புலவர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இதெல்லாம் தேவை. அதே மாதிரி வந்து அம்முவனார் வந்து என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ இவர் வந்து ஆதரிக்கிறாங்க. யார் வந்து இவர் ஆதரித்தது? ஸோ இந்த வள்ளல் பேரும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த நகரங்கள் பற்றி இவர் வந்து பாடியிருக்காரு, தொண்டி, கொர்க்கை, கோவலூர், அதை பற்றிலாம் அவர் வந்து பாடியிருக்காரு. ஸோ அம்முவனார் வந்து நெய்தல், இந்த பாடல்லையும் நான் பார்த்துருப்போம், நெய்தல் நிலம் பற்றி, நெய்தல் திலை தான் அவர் பாடியிருப்பார். ஸோ கபிலர் சொல்லவே தேவையில்ல. குறிஞ்சிக்கோர் கபிலன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் வந்து எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அப்புறம் வந்து பாரிவள்ளல் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர், அதை பற்றின இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து கபிலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அவர் வந்து அவருடைய அவர் நெருங்கிய நண்பர் யார், அவர் எங்கே பிறந்தார், ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கிறது வந்துடுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓதலாந்தையார் பற்றி, இவர் வந்து அதுதான் கடைச்சங்க புலவர். இவர் பாருங்க, இவரை பற்றி ஒரு சிறப்பு சொல்கிறாங்கன்னா,
அறக்கருத்துக்களை தான் ஒரு பாடலில் வந்து அதிகமாக வலியுறுத்துறாரு. இவர் வந்து பாலை திணை தான் எழுதுறாரு. ஸோ பாலைனாலே பிரிதல் நிமித்தமும் தான் பாலை, அதாவது வந்து பிரிஞ்சிருவாங்க, பிரிஞ்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து பாலை திணை வந்து அதிகமாக வந்து பேசும். இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து என்னதான் வந்து பிரிதல் நிமித்தம் பெரும்பான்மையாக சொல்லாலும் கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா மங்கள முடிவு தராரு. அதாவது வந்து அவங்க வந்து நல்லா இருக்காங்க, அது மாதிரி வந்து ஏதோ ஒரு வந்து நல்ல செய்தியோடு அவர் வந்து அதை முடிக்கிறாரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் வந்து இந்த இடத்துலையும் வந்து முக்கியம் நம்ம பார்க்கணும். ஸோ ஓதலாந்தியார் பற்றி ஏன் நம்ம படிக்கணும்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரும்பாலும் எழுதப்படுற ஒரு பாலைத்திணையை பற்றி அது சாதாரணமாக வந்து ஒரு பிரிவோடு முடிக்காமல் அது வந்து ஒரு மங்கள முடிவோடு கொடுக்குறாரு. அதனால அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த ஒரு பர்டிகுலர் 8 தொகை நூல்களில். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பேயனார் திரும்பி அதே தான் புள்ளி நிலம் பற்றி பாடுறாரு. நம்ம அந்த பாடல்லையே பார்த்துட்டோம். குறுந்தொகையிலையும் இப்போ பாருங்க, ஐங்குறுநூறுக்கு அப்புறம் குறுந்தொகையில் மட்டும்தான் இவரோட பாடல்கள் இருக்குது. ஸோ இவருமே பார்த்தீங்களா இவரை பற்றின ஃபேக்டில் முக்கியமானதுன்னா ஐங்குறுநூறும் குறுந்தொகை மட்டும்தான் இவர் பாடியிருக்கார். ஸோ அதனால் வந்து இவரை பற்றின ஒரு கண்டனம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏதோ ஒரு சிறப்பு இருக்கும், ஏதாவது ஒரு சிறப்போ இல்லை தனித்துவமாக இருக்கும். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாலைத்திணை தான் பாடுறாரு, ஆனால் அதில் வந்து ரொம்ப லைக் எல்லாமே பிரிதல் மட்டும் இல்லாமல் ஓகே ஒரு மங்கள முடிவோடு பாடுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து குறுந்தொகையில் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஐங்குறுநூறில் மட்டும் தான் பாடியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாலாம் உங்களுக்கு ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நார்மலான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்குறது இல்லை, எதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது இல்லை தனித்துவமாக இருக்கோ அதான் கேட்குறாங்க. அடுத்து வந்து 18 ஸோ 18 வந்து சேர மன்னர்கள் பற்றின இதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ சேர மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 10 மன்னர்கள் பற்றி பாடுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா இந்த 10 இதில் வந்து முதல் 10 கடைசி 10 கிடைக்கல, மீதி இருக்க பாடல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இதுலேயே வந்து 10 பேரை பற்றின பாடல் தொகுப்பு தான் இது. 10 புலவர்கள் பாடியிருக்காங்க. முதல் 10 இறுதி 10 கிடைக்கவில்லை. ஓகே, இந்த 80 பாடல்கள் 2 சேர. ஓகே, அப்போ வந்து அதான் 10 பாடல்கள் பாடுறாங்க. ஸோ முதல் 10 கிடைக்கலன்னா 80 பாடல் வருதுல்ல, இந்த 80 பாடல் வந்து 2 வழித்தோன்றல்கள் பற்றி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒன்று வந்து உதயஞ்சேரல் வழித்தோன்றல் அவரை பற்றி, அதுக்கப்புறம் வந்து அந்துவஞ்சேரல் இரும்பொறை வழித்தோன்றல். ஸோ இந்த வழித்தோன்றல்கள் இருக்க மன்னர்களை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ உதயஞ்சேரல் வழித்தோன்றலில் வந்து 5 பேர் பற்றியும், அந்துவஞ்சேரல் இரும்பொறை வழித்தோன்றல்கள் பற்றி 3 பேர் பற்றியும், அதாவது இதில் இருந்து 50 பாடல்கள், இதில் வந்து 30 பாடல்கள், இதான் இந்த 80 பாடல்கள். இந்த வழித்தோன்றல்கள் பற்றி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவங்க வந்து 18 சேர மன்னர்கள் தான், அது நமக்கு தெரியும். சேர மன்னர்கள்லேயே ஒரு உட்பிரிவு என்ன இருக்குன்னா, எந்தெந்த வழித்தோன்றல் வந்து அவங்க வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி 2 வழித்தோன்றல். ஒன்று வந்து உதயஞ்சேரல் வழித்தோன்றல், இன்னொன்று அந்துவஞ்சேரல் இரும்பொறை வழித்தோன்றல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸோ 18 வந்து இசைக்குறிவு பற்றி மிகுதியாக சொல்லியிருக்காங்க. மிடற்று குரலால் பாடுவது, யாழ் முதலின கருவிகளை கொண்டு பாடுவது, இவ்விரண்டையும் ஒரு சேர செய்தல் என்பனவாகும். ஸோ இது மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இசைக்குறிப்பை பற்றி உங்களுக்கு வந்து 18 அதிகமாக சொல்லுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேரியாழ் அதை பற்றி ரொம்ப அதிகமாக வந்து சிறப்பித்து சொல்லப்படுது. சரிங்களா? இதெல்லாம் தான் 18 பற்றி. ஸோ பாருங்க, பாலைப்பண் பற்றி சொல்லுது. இது வந்து அந்த பற்றின ஒரு பாடல். பேரியாழ் பற்றி நம்ம சொன்னாலும் அதிகமாக பாடுதுன்னு, அந்த பேரியாழ் பற்றின ஒரு பாடல் வரி தான் இது. அப்புறம் பாலைப்பண் வெவ்வேறு சுவையுடைய மதுவிற்கு ஒப்பாக பேசப்படுகிறது. ஸோ அந்த பாலைப்பண் வந்து மதுவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. யாழை போன்ற இசை பயக்கக்கூடிய இன்னரம் என்னும் கருவியை 18 தெரிவிக்கின்றது. ஸோ இன்னரம் அப்படின்ற ஒரு கருவி. ஸோ வந்து இன்னரம் அப்படின்ற கருவி வந்து எந்த தொகை நூலில் வந்து சொல்லப்படுதுன்னா நீங்கள் வந்து 18 அப்படின்னு நீங்கள் எழுதலாம், 8 தொகை நூலில். அப்புறம் வந்து மற்ற வேற என்ன இசைக்கருவிகள்லாம் உங்களுக்கு வந்து பற்றிலாம் சொல்லியிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். குழல் பற்றி, வலம்புரி சங்க பற்றிலாம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து விரலியர் விழிப்புண் பட்டு வருந்தும் மறவர்களை ஆறுதல் படுத்த என்ன பண்ணுறாங்கன்னா யாழ் இசையுடன் குரல் இசையும் சேர்ந்து. ஸோ இங்கே பார்த்தோம்ல, மேலே இதில் பார்த்தோம்ல, யாழ் இவ்விரண்டையும் ஒரு சேர செய்தல். ஸோ வந்து யாழ் மட்டும் வாசிக்கிறது மட்டும் இல்லை, யாழும் வாசிக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களும் பாடுறாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வும் வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து எந்த பர்டிகுலர் 8 தொகை நூல் சொல்லுதுன்னா 18 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டேப்லோ காலம் இருக்குது. இந்த டேப்லோ காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த முதல் 10 கடைசி 10 நம்மளுக்கு வந்து கிடையாதுன்னா நம்மளுக்கு வந்து வரலாறு சுவடுகள் கிடையாது அதை பற்றி. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை எழுதினவர் யாரை வந்து பாடினார் அப்படின்ற டேட்டா மட்டும் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து யார் பாடினார் தெரியல, ஆனால் யாரை பாடியிருப்பார் அப்படின்ற டேட்டா இருக்குது.
ஆனால் அந்த அந்த நூல்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் டேபிள் காலம் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி அந்த பிடிஎஃப் நாங்கள் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறோம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் இது. உங்களுக்கு இது தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கான பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போதைக்கு இது வந்து இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ 2ஆம் பத்து வந்து யார் பாடினா, 3ஆம் பத்து வந்து யார் பாடினா, அதே மாதிரி 2ஆம் பத்து வந்து யாரை பாடியது, 3ஆம் பத்து வந்து யாரை பாடியது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து பரணர் வந்து யாரை பாடினார் அப்படி கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்படி லைக் எந்த பத்து பாடினவர் யாரை பாடினார் அப்படி மனப்பாடம் பண்ணலாம். இல்லை தனித்தனியாக நீங்கள் வந்து இது மட்டும் தனியாக ஓகே முதல் பத்து வந்து இவர் பாடினார் அப்படின்னு தனியாக படிச்சுட்டு அப்புறம் முதல் பத்து யாரை பற்றி, 2ஆம் பத்து யாரை பற்றி அப்படின்றத பற்றியும் நீங்கள் வந்து தனியாக படிச்சுக்கலாம். அது உங்களுக்கு எது ஈஸியாக அப்படி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸோ அகைன் வந்து பதிற்றுப்பத்தில் என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருந்தது? பேய்கள் இருந்தது. பேய்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விடம்பில் வந்து ஏவப்படும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு உயிர் பலி கொடுத்தா அது வந்து போயிடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து பதிற்றுப்பத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த வரிகள் தான் இது. அதே மாதிரி வந்து நிமித்தம் பார்க்கும் முறையும் இருந்துச்சு. ஸோ வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உண்ணம் அப்படின்றாங்க. நிமித்தம் பார்க்கும் நம்பிக்கை அக்கால மக்களிடையே இருந்துள்ளது, இதனை உண்ணம் என்று குறித்துள்ளனர். ஸோ உண்ணம் அப்படின்ற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் நிமித்தம் பார்த்தல் அப்படின்றது. சரிங்களா? நிமித்தம் பார்த்து உங்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை வந்து அவங்க வந்து உண்ணம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து பரிபாடல். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததில் வந்து எல்லாம் வந்து ஒன்று அகம் சார்ந்து இருந்துச்சு, இல்லை புறம் சார்ந்து இருந்துச்சு. பரிபாடல் மட்டும்தான் அகப்புற நூல், அதாவது ரெண்டுமே. ஸோ இதில் வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேரை பற்றியும் தெரியல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 70 பாடல்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பரிபாடலில் மொத்தம் 70 பாடல்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நமக்கு கிடச்சது வந்து 24. லைக் பார்த்தீங்கன்னா முன்னாடி புக்ஸில் வந்து 22 பாடல்கள் தான் கிடச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா 24 பாடல்கள் வந்து கிடச்சிருக்கு, அதுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றது. அதனால் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்து இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா பாவகை. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் பாடல் எழுதப்பட்டது. இப்போ நம்ம முன்னாடி படித்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ஆசிரியர் பாடல் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம படித்தோம். ஆனால் பரிபாடல் பொறுத்த வரைக்கும் அதோட இது பார்த்திங்கன்னா பரிபாடல் தான் அதோடைய பாவகையை. அதனால் அது ஒரு இதில் ஒரு தனித்துவம். ஸோ இதோடைய பாவகை எதுனா பரிபாடல் தான். இது வந்து என்ன அகம்புறம் சார்ந்த நூல். சரிங்களா? அடுத்து வந்து இதில் வந்து எத்தனை பாடல்கள் இருந்ததாக சொல்லப்படுது, எத்தனை பாடல் வந்து கிடைத்துள்ளது, இதில் வந்து அது முக்கியமான ஃபேக்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த இடங்கள் பற்றி பாடல்கள் வந்து சொல்லுது, மதுரை பற்றி, வையை பற்றி, திருப்பரங்குன்றம் பற்றி ஆகிய இது அதை சிறப்பிக்கிற மூவகை பண்களை கொண்டு, அதாவது இந்த பாலையாழ், மோதிரம், காந்தாரம் பாடல்கள் புனையப்பட்டுள்ளன. ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த பண் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன தெய்வத்தை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? சரியில்ல பாருங்களேன், இதில் வந்து ஓகே இதுவும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சிற்றல்லை பேரல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பாருங்களேன், பரிபாடல் சொல்லும் போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு தனித்துவம் இருக்குது. ஏன்னா வந்து அந்த பரிபாடல் வந்து மற்ற இலக்கியம் மாதிரி நமக்கு நிறைய கிடைக்கல, ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அதுலேயும் வந்து அது வந்து அகமோ புறமோ அப்படி கிடையாமல் அகம்புறம் சார்ந்த நூல். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பித்தர் எதுவுமே தெரியல. ஸோ அது மாதிரி கம்மியான இன்ஃபோ இருக்க டேட்டா பற்றி நீங்கள் நிறைய வந்து என்ன நல்லா இருக்கோ அது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் வந்து அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கலித்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வளார் கண்டகளி. ஸோ இதெல்லாம் வந்து கலித்தொகைக்கு வந்து அவங்க கொடுக்குற லைக் சிறப்பு வரிகள். இப்போ வந்து கலித்தொகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து மற்ற இது மாதிரி ஆசிரியர் பால் எழுதப்பட்டதான் கேட்டால் இல்லை. இது வந்து இதோடைய பாவகை வந்து கலிப்பா. கலிப்பா அப்படின்றது துள்ளல் ஓசை, அதாவது வந்து ஒரு இன்பத்தை இல்லை மகிழ்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய பாடல்களாக அமையப்பெற்றது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல் தான். இங்கே பாருங்கள், அடுத்து முக்கியமான விஷயம், சங்க இலக்கியங்களில் எங்கேயுமே பார்க்க முடியாத கைக்கிளை பெருந்திணை பற்றிய 2 திணைகளும் காணப்படுது. ஸோ எல்லாத்துலேயும் இங்கே பாருங்களேன், இது வரைக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தான் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்க மீதி 2 வந்து யாருமே இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்பின் 5 திணைகள் சொல்லுவாங்க. அது இல்லாமல் 2 திணைகள் இருக்குது அகம் சார்ந்த. இதில் வந்து பெருந்திணை, கைக்கிளையும் பெருந்திணையும், அதாவது வந்து ஒருதலை காதலும் பொருந்தா காதலும் அப்படின்றது இது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதனால என்னன்னா தொல்காப்பியத்தோடு இணைந்து எழுதப்பட்ட ஒரு தொகை நூல், இல்லை வந்து தொல்காப்பியத்தை லைக் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வச்சு எழுதக்கூடிய ஒரு தொகை நூல் எதுன்னு கேட்டால் கலித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே அது கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்நூல் தொல்காப்பிய பொருளதிகாரத்திற்கு இலக்கியமாக உள்ளது அப்படின்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து
ஜெனரலாக நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து குறிஞ்சி மேலே குறிஞ்சி திணை வச்சு பாடின மாதிரி இருக்கும் மற்ற 8 தொகையில். இதில் பார்த்தீங்கன்னா பாலை திணையை தான் முதல்ல வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இதில் ஒரு சிறப்பு. ஸோ எக்ஸாமில் கேட்கலாம், எந்த கலித்தொகையில் வந்து முதல்ல வைக்கப்பட்டு பாடப்பட்ட திணை எதுன்னு கேட்டால் பாலை திணை. சரிங்களா? இதெல்லாம் கலித்தொகைக்குன்னு தனியான சிறப்பம்சங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மொத்தம் 150 பாடல்கள், அதாவது உள்ளடக்கி 149 + 1 150 பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்கள் மொத்தம் பாடினது வந்து 5 பேர். இப்போ அதுவும் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இதுலேயே வந்து அந்த யார் யார் எதை பாடினாங்க அப்படின்றதுக்கும் பெருங்கடுக்கோ பாலை யார் பாடினா, கபிலன் குறிஞ்சி, மருதன் இளநாகனார் வந்து மருதன் பாடியிருப்பார். சோழன் நல்லூர் திறன் வந்து முல்லை பாடியிருப்பார். நல்லந்தோணர் வந்து நெய்தல் பாடியிருப்பார். ஸோ இதுலேயே வந்து யார் யார் என்னென்ன பாடினாங்கன்றது அதுக்கும் ஒரு பழம்பாடல் இருக்குது. அந்த பாடல் வழியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இதில் தான் அதில் கொடுத்துருக்காங்களே. எதுக்கு இந்த பாடல்கள்லாம் படிக்கணும்னா இதுக்கு தான். நம்ம இதில் பாருங்களேன், இப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேக்ட். கல்வி வளார் கண்டகளி அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது அவங்களுக்குன்னு, கலித்தொகை இருக்குன்னு. ஆனால் இப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு செய்யுள். இந்த செய்யுளாக படிக்கும்போது இந்த செய்யுள்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கல்வி வளார் கண்டகளி எதுனா கலித்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செய்யுள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யார் என்னென்ன பாடியிருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து யார் வந்து இதுக்கு என்ன இது கல்வி வளார் கண்டகளினா எது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க, பாலத்திணை பற்றி எத்தனை பாடல்கள் இருந்திருக்கு, மருதம் பற்றி எத்தனை பாடல்கள் இருந்திருக்கு, முல்லை பற்றி எத்தனை, குறிஞ்சி பற்றி எத்தனை பாடல்கள் இருக்குன்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம்னா, லைக் வந்து எது வந்து ரொம்ப அதிகமாக பாடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன கலிவெண்பாவால் தான் எழுதப்படுது. சரிங்களா? இது வந்து ஒரு புரட்சி மாதிரியே வச்சுக்கோங்களேன். எல்லா வரிசையாக உங்களுக்கு வந்து ஆசிரியர் பாலே இருக்கும்போது ஒரு தொகை நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலிவெண்பாவிலையும் இன்னொரு தொகை நூல் வந்து பரிப்பாடலையும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது அடியல்லை, இது ஒரு பாயிண்ட்டு. யார் இது தொகுப்பித்தவர் வந்து இது யாருன்னு தெரியாது. முதல்ல வந்து முழுமையாக இதுக்கு வந்து உரை எழுதினவர் யாருன்னா நச்சினார்க்கினியர் தான் முழுசாக வந்து உரை எழுதியிருக்காரு. அதை வந்து யார் வந்து பதிப்பிச்சா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ எந்த ஒரு நூலுக்குமே இந்த மாதிரி ஒரு பழங்கால நூலுக்கு யார் வந்து தொகை நூல்களுக்கெல்லாம் யார் வந்து தொகுக்க வைத்தாங்க அப்படின்ற தொகுப்பித்தவர். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து முதல்ல உரை எழுதுனா, யார் வந்து முதல்ல வந்து அது பதிப்பிச்சா, அச்சில் கொண்டு வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம் கலியே பரிப்பாட்டு ஆயினும் பாங்கினும் ஆயிரு பாங்கினும் உரியதாகும் என்மனார் புலவர். இது வந்து தொல்காப்பியர் சொல்லுவாங்க. தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாடகம் சார்ந்த வழக்கு, லைக் கிரியேட்டிவ் ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் ப்ராக்டிக்கல் ரைட்டிங்காக உலகியல் வழக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப உரிய இது லைக் பாவகை எதுனா பரிபாடலும் கலியும் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய வரிகள். இப்போ வந்து அடுத்து நம்ம பார்த்தோம்னா அகநானூறு. ஸோ அகநானூறு பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோடைய விரிவாக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்க, அகம் என்ற சொல்லுக்கு வந்து நிறைய விதமான ஒரு பொருள்கள் இருக்குது. அகம்னா என்ன சொல்லலாம், ஒரு அகம்னா வந்து மனம், இல்லை வந்து ஒரு இன்பம், இல்லை வந்து சில இதில் உலகம் சொல்லுவாங்க, இல்லை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து அகம் அப்படின்றது வந்து என்ன சொல்லலாம், இல் வாழ்க்கையை குறிக்குது. அதாவது இல்லற வாழ்க்கையை குறிப்பது தான் அகம், இல்லை இல் வாழ்க்கையை குறிப்பது தான் அகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பல்வேறு புலவர்கள் எழுதுகிறாங்க, நிறைய புலவர்கள் எழுதுகிறாங்க, அகம் சார்ந்த நூல்கள் எழுதுகிறாங்க. அதை வந்து தொகுக்கப்படுது. அது தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவெழுதியவர். அவர் தான் வந்து இதை வந்து தொகுப்பிக்கிறார். இது யார் தொகுத்தார் பார்த்தீங்கன்னா மதுரை உப்பூரி குடிக்கிறார். இவர் தான் வந்து மகனார் உத்திர சன்மனார் வந்து தொகுக்கிறார். ஸோ தொகுத்தவர் யார், உத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் யார், உக்கிர பெருவெழுதி. ஸோ இதுதான் வந்து அகநானூறு பொறுத்த வரைக்கும். ஸோ அதுலேயும் வந்து கடவுள் வாழ்த்து பாடலை வந்து பாரதம் பாடிய பெருந்தவனார் பாடுறாரு. ஸோ சிவபெருமான் பற்றிய பாடல் இது. இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை. அகநானூருக்கு இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். அடுத்து வந்து அகைன் இது வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. கலெக்ட்ரியா நிறை. இது வந்து முதல் பாடல்லேருந்து 120 பாடல்கள் வரைக்கும் கலெக்ட்ரியா நிறை. அதுக்கப்புறம் 180 பாடல்கள் வந்து மணிமிடை பாவலம். அதுக்கப்புறம் 100 பாடல்கள் வந்து நித்திலக்கோவை. சரிங்களா? இதுதான் அந்த பிரிவு. 1லேருந்து 120, அப்புறம் வந்து 120லேருந்து 300, அப்புறம் 301லேருந்து 400. ஸோ இந்த பிரிவுகள் பார்த்திங்கன்னா
கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா கலிற்றியா நிறை, மணிமேடை படலம் இல்லை இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அடிக்கடி. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எத்தனை புலவர்கள் பாடினார்கள், அப்புறம் எத்தனை அடி, அதாவது 13லேருந்து 31 வரைக்கும். இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்புறம் இது நூல் அமைப்பு, இது வந்து நூல் அமைப்பும் இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரி ஒற்றைப்படைகள் வருது. இந்த 3 1 3 அப்படின்றது எல்லாமே வந்து பாலைத்திணையை சேர்ந்தது. மொத்தம் எத்தனை பாடல்கள்? 200 பாடல்கள். பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து அகநானூறில் அதிகமாக பாடப்பட்ட திணை எதுன்னா பாலைத்திணை தான். 200 பாடல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 8 12 18 அப்படின்றது எல்லாமே வந்து குறிஞ்சித்திணை. அதுக்கு எத்தனை பாடல்கள் பார்த்தீங்கன்னா 80 பாடல்கள். ஸோ முல்லை 4 14 வந்தால் முல்லை, அதுக்கு ஒரு 40, 6 16 அதுக்கு ஒரு 40, நெய்தல் 10 20 அதுக்கு ஒரு 40. ஸோ எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 400 பாடல்கள். ஸோ நூல் அமைப்பு மற்ற இதிலலாம் இந்த மாதிரி கிடையாது. அதனால் வந்து இந்த நூல் அமைப்பு ரொம்ப முக்கியம். ஸோ ஒற்றைப்படை நூல்களில் வர்றது வந்து எதுன்னு கேட்கலாம். இல்லை வந்து எந்த திணை அதிகமாக பாடப்பட்டிருக்கு, இல்லை எதெல்லாம் வந்து ஈக்குவலாக பாடவில்லை, எந்த 3 திணை வந்து ரொம்ப ஈக்குவலாக பாடியிருக்காங்க. ஓகே, முல்லை மருதம் நெய்தல் இது 3 வந்து 40 பாடல்கள் ஒரு திணைக்கு பாடியிருக்காங்க. அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து வந்து இப்போ அகநானூறு முடிஞ்சதுக்கப்புறம் புறநானூறு. இப்போ நம்ம வந்து அகம் சார்ந்த நூல்கள் வந்து அகநானூரில் என்னென்ன அர்த்தங்கள் பார்த்தோம்ல. இப்போ வந்து அகம்னா வந்து வீடு உலகம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து புறம்னுக்கும் நிறைய அர்த்தம் இருக்குது. வீரம், இல்லை வந்து நம்மளுக்கு வந்து புறம் பின்னாடி, இல்லை இடம், அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல புறம் அப்படின்றதுக்கு வந்து பொது வாழ்வை குறிக்கிறது. அதாவது அறம் சார்ந்த இல்லை வீரம் சார்ந்த கருத்துக்களை வந்து புறநானூறு வந்து நம்மளுக்கு சொல்ல போகுது. இந்நூல் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 40 அடி பேரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து முக்கியமானது வந்து எத்தனை பேர் பாடியிருக்காங்க. இந்நூலில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. இதில் 16 பேருடைய புலவர்களோட பேர் வந்து தெரியல. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ஸ் தான் இதில். அப்புறம் வந்து அகைன் பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து பாடியிருக்காரு. ஸோ எந்த பாடலில் யாருடைய பாடல்கள் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக பாருங்களேன், இதுவுமே வந்து அகவற்பா தான். ஸோ நம்ம பார்த்தோம்னா 8 நூல்களில் 6 நூல்கள் வந்து அகோர் அல்லது ஆசிரியப்பால தான் இயற்றப்படுது. 1 வந்து கலிப்பா, இன்னொன்று வந்து பரிபாடல். இதுதான் மேஜரு. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போதும். பாவகை வந்து 6க்கு வந்து சேம் ஆசிரியப்பா இல்லை அகவலோ செய்யக்கூடிய பாக்கள் தான் வந்து பாடுறாங்க. 1ல் வந்து பரிபாடல் வந்து 1ல் வந்து நமக்கு வந்து கலிவெண்பா வருது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்ன வெவ்வேறு பெயர்கள் பாருங்கள். புறப்பாட்டு அப்படின்ற பேர்லாம் இதுக்கு இருக்குது. அதுக்கு வந்து இதுதான் முக்கியமானது. ஏன் இது முக்கியம்னா, இது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பானது. பாரத போரில் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் போரிட்ட இரு கட்சிகளுக்கு சோரிட்டதாக முறிஞ்சியூர் முடிநாகனார் பாடல் பாடுகிறார். ஸோ இங்கே பாருங்க, பாரத போர் நடந்தப்போ வந்து லைக் போர்ன்றது எவ்வளோ பெரிய போர்னு தெரியல உங்களுக்கு. அந்த பெரிய போரில் வந்து வந்த வீரர்களுக்கு வந்து அன்னமிட்டதாக சோறிட்டதாக உங்களுக்கு வந்து புறநானூரில் சொல்லுது. ஸோ இது முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து நெட்டின்மையார் அப்படின்ற ஒரு பெண் பார்ப்பளவர் வந்து பாடுகிறார். என்ன பாடுறாருன்னா, போரிலும் அறநெறியினை தமிழர் கடைப்பிடித்தனர் அப்படின்றத வந்து பாடுறாங்க. ஸோ வந்து அரசர்களை தம் உயிராக மக்கள் கருதும் அளவிற்கு அரசர்கள் மக்களை காத்து ஆட்சி செய்தனர் அப்படின்றத நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்ற வரி சொல்லுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நீரிடி தாமாய் தனரே என்பதற்கு இலக்கியமாக பழந்தமிழ். அதாவது வந்து மன்னா உலகத்து நிலையில்லாத உலகத்தில் வந்து எது நிலையானதுன்னா ஒருத்தருக்கு வந்து புகழ் வந்து நிலையாக நிற்கும். ஸோ புகழுக்கு வந்து தேவையானது அறம் சார்ந்த விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு புகழ் நிலைத்து நிற்கும். அப்போ இந்த நிலையில்லாத உலகத்திலையும் உங்களுடைய புகழ் வந்து வாழும் அப்படின்ற ஒரு அறக்கருத்தினை வந்து வச்சு அது வழியாக வாழ்ந்தாங்க பழந்தமிழர் அப்படின்றத வந்து இந்த புறநானூறு பாடல் சொல்லுது. இங்கே பாருங்களேன், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து 8 தொகை நூல்களில் இதெல்லாம் தான் கான்செப்ட். இதில் மொத்தமாக நம்ம வந்து டேப்லெட் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், நற்றிணை இந்த அகம் சார்ந்த நூல்கள் பாருங்களேன், 1 2 3 4 5. ஸோ இது 5 நூல்களும் வந்து அகம் சார்ந்தது. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இது 5மே வந்து அகம் சார்ந்தது. 10 பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல். அதேமாதிரி புறநானூறு வந்து புறம் சார்ந்த நூல். ஆனால் பரிபாடல் வந்து அகமும் புறமும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இங்கே. சரிங்களா? 10 தொகை 10 பாட்டிலையும் இதே மாதிரி கேட்ட தொகை மாதிரி. ஆனால் அதில் வந்து நெடுநெல் வாடை வரும். சரிங்களா? இப்போ வந்து அடிவரையில் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுக்கு எத்தனை அடி அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து சொன்ன மாதிரி ஓகே, இது வந்து ஆசிரியப்பா. சரிங்களா? ஆசிரியப்பாவில் வந்து 6 வந்து ஆசிரியப்பா, 1 வந்து பரிபாடல், இன்னொன்று வந்து கலிப்பா. சரிங்களா?
இதுதான் வந்து பாவகையில். அப்புறம் எத்தனை பாடல்கள், இந்த +1ன்றது வந்து அந்த கடவுள் வாழ்த்து பாடல்களை சேர்த்து, கடவுள் வாழ்த்து பாடல்கள் சேர்த்து உங்களுக்கு எத்தனை, அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்து 100 பாடல்கள் இருக்க வேண்டியதான் 80 தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 70 பாடல்கள் சொல்லப்படுது, ஆனால் 24 தான் கிடைத்திருக்கு. அந்த ஒரு டேட்டாவும் இதில் கிளியராக கொடுத்துருக்கும். அப்புறம் புலவர்கள் பாடிய எண்ணிக்கை வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் அதே மாதிரி பரிபாடலில் வந்து அதுக்கு வந்து தெரியல. ஏன்னா வந்து நமக்கு வந்து இருந்தது 70 24 தான் கிடச்சிருக்கு. ஸோ எத்தனை பேர் மொத்தமாக பாடியிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு தெரியல. அப்புறம் பாருங்க, இங்கே நம்ம படித்தது தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து முக்கியமான டேட்டா. இதுவும் நீங்கள் வந்து எதர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து பிடிஎஃபாக இருந்தால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிஎஃப் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் ப்ராசஸ் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த செஷன் வந்து இதை பற்றி தான். ஸோ அடுத்த செஷன் வந்து நம்ம வந்து 10 பாட்டு பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து 8 தொகை நூல்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கவர் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது அப்ரோச் உங்களுக்கு தேவைன்னா அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை நம்ம வந்து ரெடி பண்ணி போடலாம். சரிங்களா? இப்போதைக்கு இது வந்து எதோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.